கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அநேக நாட்களுக்கு பிறகு இந்த 300வது எபிசோடை போட தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த வருடத்தில் 5 மாதத்தை தேவ கிருபையால் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 6வது மாதத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்ற இந்த வார்த்தை இம்மாதத்தில் நம் அனைவருக்கும் நம்மை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, துணை என்பது எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற நபரை குறிப்பிடுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் ஏவாளை ஆதாமுக்கு ஏற்ற துணையாக விழாவில் இருந்து உருவாக்கி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதாமுக்கு துணையாக எப்போதும் கூடவே இருக்கும்படி கொடுத்த இந்த ஏவாள் ஆதாமோடு இருப்பதை விட்டுவிட்டு தனிமையில் இருக்கும் போது சர்ப்பத்தால் சோதிக்கப்பட்டு பாவத்திற்கு இடம் கொடுத்து இருவராலும் பாவம் பிரவேசித்ததால் ஏற்பட்ட காரியம் நமக்கு தெரியும். பாருங்கள், இன்று கூட கணவன் மனைவி துணையாக கடைசி வரை இருக்கும்படி திருமணம் நடக்கிறது. ஆனால் கடைசி வரை அந்த உறவு நீடிப்பதில்லை. பிரச்சனை, பிரிவு, தனிமை இவைகளே முடிவாக மாறிப்போய் விடுகிறது. உலகத்தில் கொடுக்கப்படுகிற துணை நிரந்தரமற்ற, ஏமாற்றம் உள்ளதாக, நம்பிக்கையற்றதாக பலருடைய வாழ்வில் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய துணை அவர்களுக்கு அப்படியாக அமைந்து விடுகிறது. துணையாக இருக்க வேண்டிய கணவனோ மனைவியோ அல்லது பெற்றோருக்கு பிள்ளைகளோ, பிள்ளைகளுக்கு பெற்றோரோ அப்படி கடைசி வரை இருப்பதில்லை. கடைசி வரையில் இந்த உறவுகள் நீடித்திருப்பதில்லை. பாதியிலேயே ஏதோ சில காரணங்களால் அவரவர் உறவை முறித்து கொள்வதை நாம் இன்றைய காலகட்டத்தில் சமுதாயத்தில் அதிகமாக பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் பலருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் துணையாக நின்றதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து செல்ல தேவன் துணையாக நின்றதை எகிப்தியர் கண்டு இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் என்று சொன்ன சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோனின் சேனை, நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையை, இக்கட்டான வேலையை அவர்கள் சந்தித்திருக்க கூடும். அப்பொழுது தேவன் அவர்கள் நெருக்கத்தை பார்த்து பார்வோனின் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பாருங்கள், யாரும் கை கொடுத்து உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் தம்முடைய ஜனத்திற்காக அவர் வைராக்கியம் கொண்டு இஸ்ரவேலருக்கு துணையாக நின்று பார்வோனின் சேனையை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று தாவீது குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையின்படி உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் யாரும் துணையாக இல்லையே என்றோ, அல்லது என்னுடைய துணை என்னை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய மறுக்கிறதே என்று அங்கலாய்ப்போடு காணப்படுகிறீர்களோ, குறிப்பிட்ட விஷயத்தை யாருடைய துணையும் இல்லாமல் எப்படி செய்து முடிப்பேன் என்று கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீர்களோ, பயப்படாதீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசியுங்கள். அவரே உங்களுக்கு நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் துணையாக நின்று உதவி செய்து உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.